இன்றைய நமது நிகழ்ச்சியில் எம்ப்ளாயீஸ் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2025 EEC 2025 பற்றி பார்க்க உள்ளோம். EPFOவில் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளன. இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் அல்லது வணிக நிறுவனங்கள் இதுவரை EPFOவில் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும், அல்லது இந்த தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளிகள் இதுவரை அவர்கள் தகுதியுடையவர்களாக இருந்தும் இதுவரை பதிவு செய்யப்படாமல் இருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். இந்த திட்டத்திற்கான கால அளவு 1 நவம்பர் 2025 முதல் 30/4/2026 வரை ஆகும். 30/4/2026 பிறகு சமர்ப்பிக்கப்படும் இந்த திட்டத்திற்கான டிக்ளரேஷன்ஸ் செல்லுபடியாகாது. ஸோ இந்த 6 மாத காலத்திற்குள் இந்த திட்டத்திற்காக நாம் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த EEC 2025 நோக்கம் என்ன? 1. இதுவரை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் அதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அவர்கள் தகுதி இருந்தும் வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இப்பொழுது பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் இந்த திட்டத்தில் வாலண்டரி டிக்ளரேஷன் மூலமாக தொழில் அதிபர்கள் வருவதனால அவர்களுக்கான பெனால்டி இதெல்லாம் குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவர்களுடைய இந்த சமூக பாதுகாப்பு என்பது விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதுதான் இந்த திட்டத்திற்கான நோக்கமாகும். இந்த திட்டத்தில் யார் யார் கலந்து கொள்ளலாம்? இந்த EEC 2025 EPFOவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களும் இதுவரை பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் அனைத்தும் கலந்து கொள்ளலாம். இந்த திட்டத்தில் 1/7/2017 முதல் 31/10/2025 இந்த காலகட்டத்திற்குள் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்யலாம். மேலும் EPF வரம்பிற்குள் தகுதி உள்ளவர்களாக இருந்தும் இதுவரை அவர்கள் EPF வரம்பிற்குள் வராமல் இருந்தாலும் அவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். அறிவிப்பு செய்யப்படும் தேதி அன்று, அதாவது 1/7/2017 முதல் 31/10/2025 வரை அந்த அறிவிப்பு செய்யப்படும் தேதி அன்று அந்த நபர் உயிருடன் இருக்க வேண்டும். மேலும் அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்க வேண்டும். இந்த திட்டத்திற்காக டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணும்போது யார் யார் எப்படி டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே EPFOவோட யூனிஃபைடு எம்ப்ளாயர் போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல் மூலியமாக தான் EEC 2025 அந்த மெனுவில் போய் தான் நீங்கள் டிக்ளரேஷன்ஸ் ஃபைல் பண்ணணும். மேலும் இந்த திட்டத்திற்காக டிக்ளரேஷன் சமர்ப்பிக்கப்படும் அந்த தொழிலாளிகள் அவர்களுடைய EPFO கணக்கில் UAN, அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், உமங் செயலி மூலியமாக மட்டுமே அவர்கள் அந்த UAN நம்பரை பெற வேண்டும். மேலும் அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி மூலியமாக உமங் செயலியில் UAN ஜென்ரேட் செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இந்த டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் TRR நம்பர்ன்றது உருவாகும். அதை உருவான பிறகு அதற்கான ECR, எலக்ட்ரானிக் சலான் கம் ரெமிட்டன்ஸ், இது மூலமாக நீங்கள் அந்த ரெமிட்டன்ஸை பூர்த்தி செய்தவுடன் இந்த டிக்ளரேஷன் ஆனது முழுமையடையும். இந்த திட்டத்தினால ஒரு நிறுவன அதிபர்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேனும் ஒரு தொழிலாளி நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்குற அந்த பீரியட் 1/7/2017 to 31/10/2025 இந்த பீரியடில் நீங்கள் டிக்ளேர் செய்கிற அந்த எம்ப்ளாயி அவருடைய PF கணக்கில், அதாவது அவருடைய எம்ப்ளாயி ஷேர் கான்ட்ரிபியூஷன் பிடித்தம் செய்யப்படவில்லை என்றால் அந்த தொகை முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ எம்ப்ளாயி ஷேர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இஃப் நாட் டிடெக்டட், பிடித்தம் செய்யப்படவில்லை என்றால் அது முழுமையாக உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. தொழிலதிபர்கள் அவர்களுடைய அந்த எம்ப்ளாயர் ஷேர், அவர்களுடைய பங்களிப்பு மற்றும் 7Q இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் EPFல, செக்ஷன் 7Q வட்டி, அதையும் PF அலுவலகத்திற்கு கட்ட வேண்டிய அந்த நிர்வாக செலவுகள் இதை மட்டும் செலுத்தினால் போதுமானது. இப்போ பீனல் டேமேஜஸ்க்கு முற்றிலுமாக எப்படி விலக்கு தர்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்திற்கு ஒரு டிக்ளரேஷன் சமர்ப்பித்தால் 100 ரூபாய் மட்டுமே பீனல் டேமேஜஸ் செலுத்த வேண்டியது இருக்கும். இதுதான் இந்த திட்டத்தில் தொழில் அதிபர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியமான சலுகைகளாகும். அந்த டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரே ஒரு டிக்ளரேஷன் மட்டும்தான் ஒரு சமயத்திற்கு ஒரு நிறுவனத்திற்கு நாம் செலுத்த முடியும். பல டிக்ளரேஷன் சப்மிட் செய்ய முடியாது. அதனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரே ஒரு டிக்ளரேஷன் ஒரு நிறுவனத்திற்கு மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். EPF இந்த திட்டத்திற்கு வருகை தரும் அனைத்து நிறுவன அதிபர்களுக்கும் அவர்களுக்கு கூடுதல் சலுகையாக தற்சமயம் EPF அலுவலகத்தில் ஏதேனும் ஒரு விசாரணை, அதாவது நமது EPF சட்டப்படி செக்ஷன் 7A ஆஃப் த EPF ஆக்ட் மற்றும் செக்ஷன் பிரிவு 26B ஆஃப் EPF ஸ்கீம் மற்றும் பிரிவு 8
ஆஃப் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், இந்த சட்டத்திட்டங்களில் ஏதேனும் ஒரு விசாரணை அந்த பீரியட், அதாவது 1/7/2017 முதல் 31/10/2025 வரை இப்போ அந்த என்கொயரிஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம். இந்த திட்டத்தில் இந்த என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போதே இந்த திட்டத்தில் உங்களுடைய டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, ஒரு நிறுவனத்திற்கு 100 ரூபாய் மட்டுமே டேமேஜஸ் செலுத்த வேண்டியது இருக்கும். இந்த திட்டத்தில் கூடுதலாக ஒரு சிறப்பு என்னன்றன்னா, ஏற்கனவே நமது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா ஒரு திட்டம் அமலில் இருக்கிறது. இந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்கள் அந்த பிஎம்பிபிஆர்ஐயோட சட்டத்திட்டங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த திட்டத்திலும் பயன்பெறலாம். ஸோ அவர்கள் இரு திட்டங்களிலும் பயன்பெற்று பயனடையலாம். இந்த திட்டம் இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும், இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸுக்கு பொருந்தாது. மேலும் இந்த திட்டத்தை பற்றிய மேலும் பல விவரங்களை அறிய epfindia.gov.in என்ற இணையதளத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஏதேனும் சில தகவல்கள் தேவை இருப்பின் நீங்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் டாக்டர் பாலசுந்தரம் ரோட், கோவை அலுவலகத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.